வணக்கம் நேயர்களே. சென்னையில கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து போகிற தூரத்துல வீட்டு மனை தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹாய் மக்களே, என் பேர் திருப்பதி. இப்போ ஜிபி ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து நான் வந்திருக்கேன். இப்போது இந்த சென்னை சர்க்கிளில் முக்கியமாக இந்த கூடுவாஞ்சேரி கிளாம்பாக்கம் லொக்கேஷனில் நிறைய பேர் இப்போ வீட்டு மனை எல்லாமே தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாட் லொக்கேஷன்லாம் நம்ம சைட் இப்போ அமைஞ்சிருக்கு, சாமி நகர்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னாக்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தான் அங்கே இருக்கோம். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படி ஆப்போசிட்டில் ஒரு 500 மீட்டர்ஸ் தான் நம்ம சைட் இப்போ அமைஞ்சிருக்கு. இப்போ ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட்டு எது அப்படின்னாலே நம்ம கிளாம்பாக்கம், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் இந்த சர்க்கிள் தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில் நம்ம ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வெறும் 500 மீட்டரில் சைட் இருக்குன்னா உண்மையிலே நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு நம்ம சைட் இப்போ நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ சுற்றியும் பார்த்தீங்கன்னாக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அதுவும் இல்லாமல் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்றது ஃபாஸ்ட் க்ரோவிங்க. நம்ம சென்னை மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ சவுத் சென்னை எல்லாமே இப்போ இங்கே தான் இப்போ வந்துட்டு இருக்காங்க வெளியே. அதே மாதிரி நம்ம சவுத்துக்கு போகிற பஸ்ஸு எல்லாமே இப்போ இங்கேருந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனு, மெட்ரோ ஸ்டேஷனு, அப்கமிங் மெட்ரோ எல்லாமே இப்போ அப்ரூவல் ஆகிருக்குங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம சைட்டு வெறும் 500 மீட்டர் தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சைட்டில் நீங்கள் பிளாட் புக் பண்ணுறீங்க அப்படின்னாக்க நல்ல ஒர்த்தாகவும் நீங்கள் வீடு கட்டலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டிஸ்டன்ஸ்ன்றது ஒரு 500 மீட்டர் தாங்க. நீங்கள் நடந்தே வந்து நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடலாம். அதுவும் இல்லாமல் ஒரு 2 மினிட்ஸ் கூட இருக்காதுங்க, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் உடனே ரீச் பண்ணிடலாம். திரு திருப்பதி அவர்களோட நாம் நிகழ்த்திய விரிவான நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பஸ் இப்போ நம்ம வந்து சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஆமாம், அப்படியே வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து இருக்குது. நம்ம சைட்டுக்கு முன்னாடியே வந்து ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா? ஆமாங்க சார். ஆமாம், நல்ல ப்ரைம் லொக்கேஷன் தான். ஜிஎஸ்டி ரோடுக்கு ஒட்டி தான் சைட் இருக்குது. ஆமாம் சார். எத்தனை பிளாட்டு சேலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க? என்ன சைஸு சார்? டோட்டலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 6 பிளாட் இருக்குது சார். அதில் 4 முடிஞ்சிச்சு, இன்னும் 2 அவைலபிள் தான் இருக்குது. ஸோ ப்ரைம் லொக்கேஷன்றதுனால சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு சார். இன்னும் 2 பிளாட் அவைலபிளாக இருக்குது. 2 தான் இருக்குது. என்ன அப்ரூவ்டு சார்? இது வந்து சிஎம்டி அப்ரூவ்டு சார். சிஎம்டி பக்கா சிஎம்டி அப்ரூவ்டு. டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைட்டுக்கு ஒட்டி இந்த பேக் சைடில் தெரியுது வந்து நம்ம கிளாம்பாக்கம் ஆப்போசிட்டில் பிரிட்ஜ் தானே இது இல்லையா? ஆமாங்க சார், இதுதான் சார் அந்த பிரிட்ஜ். நேரே வந்து ஆதனூர் போகக்கூடிய பிரிட்ஜ் இல்லையா? ஆதனூர் போகக்கூடிய பிரிட்ஜ். அங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. நீங்கள் நடந்தே நம்ம சைட்டை ரீச் பண்ணிடலாம். நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். நம்ம ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் நடந்து வந்துடலாம், ஜிஎஸ்டிலேருந்து நடந்து வந்துடலாம், இந்த ரோட்ல இருந்து நடந்து வந்துடலாம். எல்லா சைடு அக்சஸ் சார். நீங்க இங்க வாங்கினீங்க அப்படின்னாக்கா நம்ம சைட்ல நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எத்தனை மணிக்கு நைட்டு நீங்க 11 o'clockனாலும் நீங்க நடந்தே வந்துடலாம். ரொம்ப ஃபிளெக்சிபிளான ஒரு டிஸ்டன்ஸ் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து 2 பிளாட் வந்து சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு இல்லையா? 2 பிளாட்டும் என்ன சைஸ், என்ன பேசிங்க? சார் இப்போ சைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா 2004 ஸ்கொயர் ஃபீட் சார். 2004. ஆமாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 4360 ஸ்கொயர் ஃபீட். 4360. ஆமாம் ஆமாம். ஆனால் பெரிய பிளாட்டாக இருக்குது. இல்லைங்க சார், இதை நம்ம பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேணும்னாக்கா நான் சப்டிஷன் பண்ணி கூட கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் வேறு யாராவது பில்டரே இல்லை இங்கே ரெண்ட்டுக்கு விடணும் அப்படின்ற ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னாக்க தாராளமாக இங்கே வாங்கி நீங்கள் ரெண்ட்டுக்கே விட்டுடலாம் சார். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த சைட் இருக்குது. ஓகே ஓகே. பெரிய பிளாட்டாக தான் சேலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம் சார். இதனுடைய ப்ரைஸ் என்ன ஸ்கொயர் ஃபீட்டு? சார் இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்க நிஜமாவே சார் சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ரைம் லொகேஷனில் கிடைக்கணுன்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் ஒரு 6500 தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். 6500 per ஸ்கொயர் ஃபீட்டு. ஆமாங்க சார். ஸோ இந்த ரேட்டுன்றது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மன்னிவாக்கம் அந்த சர்க்கிளே போனீங்க அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 5500 வரைக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அங்கேயே பண்ணுறாங்க. ஆமாம். நம்மளது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ், மீன்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த ப்ரைஸிங் கிடைக்கிறது வந்து உண்மையிலேயே சர்ப்ரைஸான ஒரு விஷயம் தான் சார். ஓகே. இப்போ வந்து 6500 சொல்கிறீங்க. ஆமாம். இன்னும் அடுத்த வருஷம் இந்த ப்ரைஸில் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கும் சார்? 200% சார். ஓகேங்களா? ஏன்னா இப்போ அப்கமிங் மெட்ரோவும் சரி, அப்கமிங் ரயில்வே ஸ்டேஷன் சரி இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் 6500 கொடுத்து வாங்கினீங்கன்னாக்கா இன்னொரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 8000 ப்ரைஸ்ன்றது அஃபோர்டபுளாக உங்களுக்கு அந்த சைடில் போகும் சார். இந்த இடத்த வந்து யாரெல்லாம் வாங்கலாம் சார்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ 2 பிளாட்டோட சைஸ் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ பெரிய பிளாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. உங்களுக்கு ப்ரைம் லொக்கேஷனில் நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா உடனே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிரித்து கொடுக்குறோம். இப்போ அந்த 2 பிளாட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா சவுத்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் வந்து கஸ்டமர் தந்தப்போ வந்து டிவைட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்கிறீங்க. ஆமாங்க சார். ஆமாம். சரி, நீங்கள் சைட்டை வந்து பாருங்க. உங்களுக்கு அதாவது ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு லிட்ரலி அப்படியே பேக் சைடு தான். உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் உடனே நம்ம
பிரித்து கொடுத்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. நிறைய பேர் வந்து ஒரு இடம் வாங்கி அதில் வீடு கட்டி வாடகை கொடுன்னு ஒரு ஆசைப்படுவாங்க. ஆமாம், அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சைட் சூட்டபிளாக இருக்கும்? உண்மையிலே சார் அவங்களுக்கு தான் இது எப்படி சொல்கிறது, ஒரு பூஸ்டான ஒரு லொக்கேஷன் சொல்லலாம். அவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே சைட்டு நீங்கள் வேணாம்னு சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நீங்கள் இங்கே வீடு கட்டி வாடகை விட்டால் ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 15,000 பக்கம் இங்கே ரெண்ட்டுக்கு இப்போ போயிட்டுருக்கு சார், கரண்ட்டில் போயிட்டுருக்கு. ஒரு வீடே வந்து 10,000 12,000 வந்து வாடகைக்கு போகுதுங்க இல்லையா? ஆமாம் சார், லிட்டரலி போயிட்டுருக்கு சார். இப்போ நம்ம ஊரை பக்கம் எடுத்துக்கிட்டிங்கனாலே டாப் மோஸ்ட் இப்போ க்ரோயிங் ஏரியா வந்துட்டு இருக்கு. இங்கே ஒரு 2 BHK நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 பக்கம் இப்போ ரெண்ட்டுக்கு போயிட்டுருக்கு. நம்ம சைட்டு பேக் சைடு அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நம்மளது பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம். அதாவது ஒரு நீங்களே பார்க்குறீங்க ஒரு 20 மீட்டர்ஸ் கூட இருக்காது. நம்ம ட்ரெயின் போகிறதுல அழகாக தெரியுது. ஆமாம், அங்கே தான் இருக்கும், 20 மீட்டர்ஸ் கூட இருக்காது. ஸோ இங்கே எடுத்தீங்கன்னாக்கா லிட்டரலி உங்களுக்கு 15,000 ரெண்ட்ன்றது உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு இருக்குங்க. 5 வீடு கட்டி வாடகை விட்டா கூட 75,000 மாசம் வரும் இன்கமா வரும் போலுக்கு. இதுவே ஒரு பிஸ்னஸாகவே நீங்கள் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு ஒரு க்ரோயிங்கான ஒரு ஏரியாவில் சூப்பரான சைட்டை தான் நாங்கள் இப்போ கொடுத்துருக்கோம். சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.